கருவாயா இன்னைக்கு உன்னோட ட்ரீட்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்ட. இன்னைக்கு கறி தோசையே வாங்கி புடலாம்டா. நம்ம கருவாச்சியும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான்ல. ஆமா ஆமா, இந்த கருவாச்சி எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியல. திடீர்னு வந்து கறி தோசை வாங்கி கொடுமாமான்னு உயிரை போட்டு வாங்கி தொலைஞ்சிட்டு இருக்குது. இது எதுக்கு தான் வந்துச்சோ? சும்மாதான் கருவாச்சியே, நீ எதுவும் கோச்சுக்காத என்ன. சரி, நீ ஆளுக்கு ஒரு ஒரு கறி தோசையை சொல்லு, சாப்பிடுவோம். கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க, ஏன்னா பில்லு நான் தானே கொடுக்கணும். ஏமாமா, நம்ம ஊர்ல எத்தனை கடை இருக்குது, போய் போய் இந்த குடுமிக்காரங்கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருக்கிற. பயமா இருக்குது, அவனை பார்த்தாலும் ஏதோ கலந்து வச்சிருப்போன்னு பயமா இருக்குது மாமா. பேசாரு வா, நம்ம கிராமத்திலே வாங்கிக்கலாம். ஏக்கா குண்டக்கோ, நீ வேற ஏக்கா, உங்க கிராமத்துல இருக்க எல்லா கடைக்கு போனாலும் எச்சே கறி துப்புறாங்க. நான் தான் பார்த்துதானே வந்தேன். கருவாய் மாமே போய் கேட்டான், அதுக்கு எச்சே கறி துப்பி போட்டியா மூஞ்சில. உங்க தடி மாமா கூட போய் கேட்டியா, அவன் மூஞ்சில எச்சி துப்பி போட்டாங்க. கருவாச்சிய பேசாம இதெல்லாம் அவட்ட போய் கேட்டாங்களா? வந்த வேலையை விட்டு பாருங்கம்மா. சரி, கறி தோசை சொல்லுவோம். என்ன குடுமி, ஆளுக்கு ஒரு ஒரு கறி தோசை போட்டுரு. ஆமா, இந்த ஒரு பெஞ்சை போட்டு வச்சிருக்கிற 4 பேர் எப்படி உட்கார முடியும்? அங்கிட்டு இன்னொரு பெஞ்சை போடு, நாங்க 2 பேரும் அங்கிட்டு உட்காந்துக்கிறோம், இங்க 2 பேரும் சோடி அங்கிட்டு உட்காந்துக்கிட்டோம். நல்ல சோடி போட்டு சாப்பிடுவோம் நாங்க. ஆளுக்கு ஒரு ஒரு கறி தோசை எடுத்துட்டு வா. என்ன இத பாரு, வந்து சாப்பிடுற வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டு குடுமி கிடுமிலாம் கூப்பிட்ட உன் குடுமி அறுத்து போடுவேன் போடா. ஏய், நான் தான் இங்க குடிமி வச்சிருக்கிறேன். என்கிட்ட மட்டும் தான் குடிமி இருக்கறனால என்னைய சொல்றவரியா? அந்த ஆள் முடிய மொட்டையை அடிச்சுட்டுறேன்னு சொல்றா லூசு பையல. அதை விட்டுட்டு குடிமையை வெட்டி போடுவானாம்ல. சரி, கறி தோசையை போட்டு எடுத்துட்டு வா. கடைக்கு வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தெரியாது உனக்கு? ஓ சரிங்க சார், நீங்க கேட்ட மாதிரி உங்கள்கிட்ட ரிச்சாவே நடந்துக்கிறேன். உட்காருங்க சார், உட்காருங்க. நல்லா சாப்பிடுங்க, என்னென்ன வேணுமோ கேளுங்க, நான் தரேன். சார் இந்தாங்க சார், நீங்க கேட்ட கறி தோசை நல்லா சுட சுட சுவையா எடுத்துட்டு வந்துருக்கிறேன். இந்தாங்க. ஏலே, உங்ககிட்ட கறி தோசை கேட்டா கரிச்சு கொண்டு வந்திருக்கிற. இது என்னடா கருப்பா இருக்குது, பூரா கருக விட்டு கொண்டு வந்திருக்கிறியா? கறி தோசை கேட்டா அந்த ஆள் மூஞ்சி மாதிரி கொண்டு வந்திருக்கிற. உனக்கு எவ்வளவு தைரியம்? காசு கொடுத்துதான் சாப்பிட்ற. ஒழுங்கா நல்ல தோசையா போட்டு எடுத்துட்டு வா. இந்த தோசையை கேன்சல் பண்ற, தூக்கி குப்பைத்தொட்டியில போடு. இதை வேற யாருக்கும் நீ கொடுக்க கூடாது பாத்துக்க. கரைச்சு வச்சுட்டு மரியாதை இல்லாம என்கிட்ட வந்து கொடுக்குறியாக்கோ ராஸ்கோல். ஒழுங்கா போய் அது குப்பைத்தொட்டியில போட்டு அடுத்த தோசையை சுட்டு ஓடே. சாரி சார், கொஞ்சம் லைட்டா தீஞ்சு போச்சு. பரவாயில்ல, மற்ற கஸ்டமர் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்க ரொம்ப ரிச் கஸ்டமர் நினைக்கிறேன், அதனால வேணான்னு சொல்றீங்க. பரவாயில்ல, இன்னொரு தோசை உங்களுக்கு போட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கருவாய் மாமா, எனக்குலாம் ஒரு தோசை பத்தாது, 4 தோசை சொல்லு, அப்பனா தான் நான் சாப்பிட முடியும். கறி தோசை 4 தோசை வேணும் பாத்துக்க. மேடம், ஒரு கறி தோசையே 100 ரூபாய் மேடம். 4 கறி தோசை 400 ரூபாய். உங்களுக்கு சரிதானே? இதை பாடுறா, யாருக்கிட்ட வந்து காசை கேட்டுட்டு இருக்கிற? எங்ககிட்ட இல்லாத காசைக்கும் ஒழுங்கா கறி தோசை எடுத்துட்டு வந்து சரியா வையே. இப்போ அவன் என்னென்ன கேட்டானோ அதே மாதிரி அச்சு பிசறாம எனக்கு வேணும் பார்த்துக்க. நல்லா கருகாம முருகாம நல்லா ஸ்மூத்தா கொண்டு வந்து கொடு. என்ன அதுல கறியெல்லாம் நிறைய வச்சு கொடு. சும்மா திருண்ட வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நிறைய சட்டி பண்ண நிறைய கறியை கொட்டு. அதுல ஒரு தோசையில அவ்வளோ கறி இருக்கணும். போய் எடுத்துட்டு வா போ. ஓகா, நல்லா தான் போட்டிருக்கேன். குடிமிக்காரன் பரவாயில்ல, பார்க்கத்தான் நல்லா டோமர் மாதிரி இருக்கேன். ஆனால் போடுறதுல நல்லா தான் போட்டிருக்கேன்ப்பா. கறி நல்லா உள்ள அமைக்க வச்சிருக்கடா. இப்படிதான் இருக்கணும். இங்க பாரு கருவாச்சி, நான் சொன்னனுமே நீ அமைதியா மெதுவா ஊந்துக்கிட்டே பின்னாடி போயிரு, புரியுதா? கொஞ்சம் கூட சவுண்ட் வரக்கூடாது, அவன் பார்க்கவும் கூடாது. அது மாதிரி ஊந்துட்டு போயிரு கருவாச்சியே. கேட்டா கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. தனியனை மாட்டி விட்டு ஓடி போயிடலாம். என்ன கருவாய் மாமா, என்ன சொல்ற? சரி விடு, அப்படியே நகர்ந்து போறேன் நானு. மாமா கொஞ்சம் சீக்கிரம் நீ வா, எனக்கு பயமா இருக்குது தனியா நகர்றதுக்கு. கருவாயா, நல்ல வேலை நான் ட்ரீட் வச்சேன். இன்னைக்கு எனக்கே இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குடா கருவாயா. நல்ல வேலை நீ வச்சு விட்ட. கருவாயா, நான் பேசிக்கிட்டு என்னடா பேச்சே காணா? என்ன சவுண்டே கொடுக்க மாட்டேங்கிறியா? ஐயோ, சண்டையில போய் எங்க போனேன்னு தெரியல. ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. நான் வேற என்கிட்ட ரொம்பலாம் பில்டப் பண்ணி பேசி வச்சிருக்கிறேன். போச்சு. என்ன பாக்குற? கூட வந்து எங்கன்னு பாக்குறியா? அவன் எப்போ ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு பில்ல கொடுத்துட்டு கிளம்புனிக்கு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா அது வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருந்தேல. இவன் எனக்கு சரியா பில்ல கொடுத்துட்டு கிளம்பு, புரியுதா? போய் உட்காரு போ. மிச்சதையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு மொத்தமா பில்ல கொடுத்தா போதும். மாமா, எனக்கு இந்த தோசை பத்தல, இன்னும் 2 தோசை சொல்லு மாமா. ரொம்ப வயிறு பசிக்குது பாத்துக்க. நிறைய கறி அமைக்கி தர சொல்லு மாமா. போமாமா. கோதாவரி, நீ சாப்பிட்ட தோசைக்கே காசு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கருவாயமையும் ஓடி போயிட்டாங்க. பெஞ்சில் கொஞ்சம் பாரு, எப்போ ஓடி போய் தொலைஞ்சாது வரல. ஐயோ, நம்மளை மாட்ட வச்சுட்டு போயிட்டான். நம்ம கிட்ட 1 ரூபா கூட இல்லையே. நான் ஒத்த பைசா கூட வைக்கல. என்ன பண்றது தெரியல. ஐயோ மாமா, என்ன சொல்ற? ஐயோ, இந்த குடிமிக்கார்ட்ட வேற ரொம்ப கெத்தா பேசி வச்சிருக்கிற. அவன் போச்சு, என்ன பண்ண போறான்னு தெரியல. என்ன மாமா அப்படி பண்ற? நீ 1 ரூபா கூட இல்லாமே வந்த. வெறுமையிலே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அடிச்சு கிடிச்சு போட போறியா? எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது சொல்லிட்டு ஓடி போயிடலாம். கோதாவரி, பேசாட்டு இரு. ஓடுனா அவன் அடிச்சு பிடிவியா. கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம கிராமம் கிடையாது, இது கொஞ்சம் பக்கத்து கிராமம். அதனால பார்த்துதான் இருக்கணும். அதையும் சொல்லி எப்படியாவது எஸ் ஆகி போயிடலாம். என்ன கொஞ்சம் போரி, ஏதாவது சமாளிச்சு பாக்குறேன். என்ன சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. நின்றுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பணத்தை குடுறா. இல்ல இன்னும் சாப்பிட்றாலும் உட்காந்து சாப்பிடு. ஆனா பணம் சரியா வரல, அவ்வளவுதான். 2 பேர்த்தையும் இந்த கம்பத்துல கட்டி போட்டு விடுவேன். ஒழுங்கா பணத்தை கொடுங்க.
அங்க இருந்த கருவாச்சியும் கருவாயினும் 2 பேரும் வந்தாங்க இல்ல, 2 பேரும் அப்பயே நகர்ந்து போயிட்டாங்க. டேய் குடுமி, எங்க கிட்ட இல்லாத காசாடா? நான் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இரு. அதுக்கப்புறம் வந்து காசை செட்டில் பண்ணிட்டு போயிடுறேன். கொஞ்சம் பாத்துக்க, நான் வந்துடுறேன்ப்பா. என்னது, டீ குடிக்க போறியா? நீ டீயும் குடிக்க போனா ஒன்றும் வேணாம். வேணும்னா நானே இந்த கடையில் டீ போட்டு கொடுக்குறேன். இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, நீ ஒரு தப்பு நகரக்கூடாது. ஏண்டா ஆளுக்கு 500 தின்னுபிட்டு ஓடவா பார்க்குறீங்க? 2000 ரூபா பணத்தை வைக்காம இந்த இடத்த விட்டு எவனும் நகரக்கூடாது. உட்காரு இங்கே உட்காரு. ஏங்க, இந்த ஆள்கிட்ட காசுலாம் இல்லைங்க. இந்த ஆள் சும்மா சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. காசு இல்லாதப்ப கேட்டு தின்ன. இப்போ கூட 4 தோசை வேணும் கேட்டியா நீ? அப்போ உனக்கு தெரியலையா காசு இருக்கா இல்லையான்னு? எனக்குலாம் தெரியாது. காசு கொடுக்கலையா? வேலை பாருங்க கடையில சர்வர் வேலை பார்த்துட்டு தான் போகணும் இன்னைக்கு முழுக்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வரவங்களுக்கு எல்லாம் பரிமாறிட்டு நீங்க கிளம்புங்க. உங்க சம்பளத்தை நான் கழிச்சுக்கிறேன். சரி, இது கூட நல்ல ஐடியாவாதாயா இருக்குது. தயவு செஞ்சு எதுவும் கோச்சுக்காத தம்பி. நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு? அந்த பையன் ஏமாத்திட்டு போனதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? நான் வேணா சர்வர் வேலை பார்த்து கொடுக்குறேன்னா, வேணா கடையில் பாத்திரம் கித்திரம் எல்லாத்தையும் வேலை கொடுத்து போறேன். உனக்கு வேலையே இருக்காது. ஆனால் ஊர் பக்கத்து வந்து யார்ட்டையும் சொல்லி கொடுத்துறாது என்ன? என் மான மறுவாதிலாம் போயிரும்ப்பா. ஊருக்குள்ள நல்ல மரியாதை வச்சிருக்கிறாங்க என் மேல. அப்புறம் என்னைய மதிக்கவே மாட்டாங்க பாத்துக்க. மாமா, அங்க பாரு, எங்க அப்பா வராரு. ஐயோ, போச்சு. நேரம் இந்த கடைக்கு தான் வராருன்னு நினைக்கிறேன். ஐயோ, இங்க தான் வந்து சாப்பிட போறாரு மாமா. நம்மள வேலை இந்த ஆள் சர்வர் வேலை பார்க்க சொல்லியிருக்கிறேன். என்ன பண்றது தெரியலையே. ஐயோ, போச்சு. இந்த ஆள் வேற நேரம் கெட்ட நேரத்துல திங்க வரானே. இப்பதான் உனக்கு பசிச்சு தொலையுமா? ஐயோ கோது, என்ன பண்றது? நம்ம 2 பேரும் செம்மத்தியா மாட்டி கட்டிக்கிட்டோமே. ஒண்ணு பண்ணுவோம், என்கிட்ட 2 கர்ச்சி வச்சிருக்கிறேன். ஆளுக்கு ஒன்னொன்னு மாசத்துல கட்டிக்குவோம். நம்ம இது தெரியாது என்ன, பேசாட்டு முகத்தை கட்டிக்குவோம். என்னது இது? 2 பேரும் கொள்ளக்காரங்க மாதிரி முகத்தை கட்டி வச்சிருக்கீங்க. ஓகோ, உங்க திருட்டு முகத்தை யாரு பாக்க கூடாதுன்னா, இரு எல்லாத்துக்கும் போய் சொல்றேன். உங்க கிராமத்துல இருக்கவங்களுக்கு ஒழுங்கா கழட்டுக்கடா. ஏப்பா, உனக்கு தேவை வேலை, நாங்க வேலையை கரெக்டா பாத்துட்டு போறோம். தயவு செஞ்சு இதை யார்ட்டையும் சொல்லிவிடாத. தயவு செஞ்சு அமைதியா இருப்பா. வர்றவே ரொம்ப வில்லத்தனமான ஆளு, பேசாட்டு இரு. ஏப்பா தம்பியா, 2 கறி தோசை கொடுக்குறியா சாப்பிட்றதுக்கு? ஏப்பாப்பா, என்ன வெயில், இந்த கறி தோசை மனம் மணக்குதுப்பா. கறி தோசை போட்டு தரியா? அட, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்குது. இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு கிடக்குறியா? யாருன்னு தெரில, முகமூடி கொள்ளக்கார மாதிரி ஏன்ப்பா முகத்தை மூடி வச்சிருக்கிற? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்குதே. என்னைய ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான், அதில் பார்த்துருப்பீங்க. என்னது படமா? என்ன படத்தில் நடிச்சிருக்கிற? யார் ஹீரோ எல்லாம் சொல்லு பாப்பா. படம் பேரு சிக்காங்கொக்கா. அது வந்து ஒரு வேற நாட்டு வெளிநாட்டு படம். அதை வந்து நீங்களாம் பார்க்க முடியாதியா? அதில் தான் நடிச்சிருக்கேன் பார்த்துக்க. கொஞ்சம் காசு பற்றாக்குறனால இந்த ஆள் கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்னோட ஜாதக எதுவும் வேணுமா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, எடுத்துட்டு வந்து தரேன். இல்லை ரேஷன் கார்டு எதுவும் வேணுமா? அதையும் சொல்லுங்க, எடுத்துட்டு வந்து தரேன். நீங்கள் சாப்பிட வந்தீங்களா இல்லை வேற ஏதாவது வேலை பார்க்க வந்தீங்களா? இல்லைப்பா, நீ போய் கொண்டா சாப்பிட்ட கொண்ட போ. பொம்பளை, உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? போய் நீயும் பரிமாற வேண்டியதானே? நீ அந்த ஆள் கூட தானே சேர்ந்து சாப்பிட்டா, ஒழுங்கா நீ போய் பரிமாறு. குடிமி, காசு கொடுத்ததுக்கு அப்புறம் குடிமி அறுத்துட்டு போறேன் இல்லைன்னு பாடுறா. ஐயா கிழவா, வயசானவரே, உங்களுக்கு வேற என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க, எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். தோசை தவிர இங்க எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, எடுத்துட்டு வந்து தரோம். தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? என்னது, இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரில இருக்குது. இது என் மாவ கோதாவரி குரல் மாதிரில இருக்குது. அப்படியே அவ உடலமைப்பு எல்லாம் இருக்குது. என்னதுன்னு தெரியல. ஏய், ஒழுங்கா மாச கலட்டு. இல்லைங்க, நாங்க கழட்ட கூடாது. எங்க குலவழக்கப்படி இந்த மாஸ்க போட்டே தான் இருக்கணும். அதனால நாங்க கழட்ட மாட்டோங்க. இதெல்லாம் கழட்ட காட்ட சொல்லி நீங்க கேட்க கூடாதுங்க. கோதாவரியா, நீ நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கா மாச கழட்டி. என்ன தைரியம் இருந்தா இந்த கடைக்கு வந்து நீயா தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப. ஆமா, உன் பின்னாடி நிக்கிறது அந்த தடிப்பயிர் தானே? எனக்கு நல்லா தெரியும். அவன் ஆந்த கண்ணு எனக்கு தெரியாதா? அவன் ஆந்த கண்ணு அவுச்சு போக. என்ன ஒரு திமிரு தென்னாவட்டு இருந்தா என் மகளை கூட்டு வந்து இங்க உட்காந்து கறி தோசை தின்னுக்கிட்டு இருப்பியான். ஆமா, தின்னது இல்லாம எதுக்கு நீ உன்னை சர்வர் வேலை பார்க்க வச்சுட்டு இருக்கியாமே? இதோ வர்றா தடியா, ஒழுங்கா நீயும் மாஸ்க கழட்டிட்டேதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா நானே அவுத்து போடுவேன். கலட்டுறியா இல்லையா? இப்ப ஏன் முகத்தை பார்க்கணும்? அவ்வளவுதானே, கொஞ்சமா ஹீரோ மாதிரி காட்டுறேன். வரட்டாமே தடி பயிலு, நீ போன என்னடா? அதான் இங்க ஒருத்திய கூட்டு வந்திருக்குல்ல, இவ கண்டிப்பா பணம் கொடுக்காம போக கூடாது. இவ்வளவு நான் விடவே மாட்டேன். வசமா ஒரு கிழவனு வந்து சிக்கிருக்கிறியா? அவன்கிட்ட நான் பில்ல போடாம விடவே மாட்டேன். இந்த மாதிரியா உன் மக அப்புறம் ஒரு தடியை போனே மத்திய அவன் இன்னும் 2 பேருக்கு அரிச்சிட்டிமா இருந்தாங்க. அவன் 4 பேர் உட்காந்து நல்ல தோசையை வழுக்கு தின்னு போட்டாங்க. திட்டு போட்டு பில்லு கொடுக்காம ஓட பார்த்தாங்க. இவங்க 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப நீ வந்து மாட்டிக்கிட்ட பாத்துக்க. ஒழுங்கா பில்ல கொடுத்து தான் நகரணும். பாத்தியாடியே, அந்த தடி பையன் நேரத்துல விட்டுட்டு போயிட்டான் பாத்தியா? இதுதான் அவன் முகர. பில்லு எவ்வளோன்னு சொல்லுங்க, கொடுத்து தொலைக்கிறேன். என் மகளை விட்டுருங்க, நான் கூட்டிட்டு போறேன்.
தடியண்ணே வெளியே வானே. என்னடா கருவாயா ஸ்கூலுக்கு போலையா? என்னைய கூப்பிட்டு இருக்கிற, என்ன விஷயம் சொல்லு. தடியண்ணே உங்ககிட்ட ஒன்று கேட்கலாம் தான் வந்தேன். ஸ்கூலுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. நிறைய பேரை கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டாங்க. ஆனா சில பேர் கூப்பிடாதவங்க மட்டும் இன்னைக்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்கண்ணே. நீ எனக்கு அப்பாவா நடினே? கருவாயம்பையில கூட்டிட்டு போனா நீ அடிப்பியான். அது மட்டும் இல்ல, கிளவிய கூட்டிட்டு போனா அது இனி செமத்தி அடிச்சு விடும். அதனால நீயாச்சும் வானே. அப்படியா? சரி விட்றா, உனக்கு அப்பாவா நடிக்க நான் தயாரா இருக்கேன், வா போவான். சார் நீங்க சார் இந்த பையன் கூட வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் இந்த பையனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த பையனுக்கு ஒரு அண்ணனும் ஒரு பாட்டியும் மட்டும் தான் இருக்கு கேள்விப்பட்டேன். நீங்க யாரு? சார் நான் தான் இவனோட அப்பா. ஊர்ல இருந்து இப்பதான் வந்திருக்கிறேன். அதான் பிள்ளைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொன்னா சரி கையோட போய் உங்கள்கிட்ட இவன் நல்லா படிக்கிறான்னு கேட்டு போயிடலான்னு வந்தேன். எப்படி சார் படிக்கிறான்? நல்லா படிக்கிறானா? அதெல்லாம் நான் நல்லா படிக்கிறேன்ப்பா. சார் சொல்லுவாரு பாரு. இல்லவே இல்ல, இவன் சுத்தமா நல்லா படிக்க மாட்டேங்கிறான். இந்த பையன் வெறும் மக்கு மக்கு மக்கு. இவங்க அண்ணன் கிட்ட சொல்லி கட்டிக்கலானா இவங்க அண்ணன் அதுக்கு மேல மக்கு பையலா இருக்கிறியா? என்ன நீங்க தான் கட்டிக்கணும். இவன் சரியா படிக்கவே மாட்டேங்கிறா சார். ஓஹோ அப்படியா சார்? சீ அப்படியா சார்? இப்ப பாருங்க நான் எப்படி கேக்குறேன்னு. இந்த பயலை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படி படிக்காம அவரை கெட்ட பேர் வாங்குறதுக்காக இவனை ஸ்கூலுக்கு வச்சேன். ஐயோ நான் வேற கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து சபா நினைச்சு இவனை படிக்க வச்சேனே. இந்த பையன் இப்படி மக்கா இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப பாருங்க இவனை என்ன அடிக்கிற அடியில. ஒழுங்கா படிக்க மாட்டேன், ஒழுங்கா படிக்க மாட்டேன். உனக்கு இன்னும் தைரியம் தான் ஒழுங்கா படிக்காம இருப்ப. இப்படி 4 பேத்துக்கு முன்னாடி நீ அவமானப்பட வச்சுட்டேல. வாய்க்க இனிமேலாச்சு நல்லா படிப்பியான் பார்ப்போம். இந்த சார் முன்னாடி நீ தலைக்குடி வச்சு விட்டானே, கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனே, எல்லாம் வீணா போச்சே. நல்லா வாய்க்க. சார் புது நாங்க அடிச்சா கூட இப்படி அடிக்க மாட்டோம். நீங்க என்னமோ மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் போதும் சார், வேணா விட்டுருங்க. இப்பெல்லாம் அந்த குட்டி கருவாய் மேல விடவே கூடாது. இவன் விட்டா நாளடைவுல முத்தி போய்கிட்டே இருக்கும். இப்படி படிக்காம இருக்குது. 4 அடி அடிச்சாதான் நல்லா படிப்பான். பரவாயில்ல சார், இப்படி அடிச்சு கண்டிக்கணும். அவ்வளவுதான் இந்த பையலுக்கு நல்லா படிப்பானுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கிளம்புறேன். தடி பையலே எங்க அண்ணனை கூப்பிட்டு வந்தா 2 அடியோட முடிஞ்சிருக்கும். உன்னைய கூப்பிட்டு வந்த மாதிரி என்னைய சொல்லணும். இனி அடிச்சு துவச்சியில உனக்கு சும்மா விட மாட்டேன்டா. என் அண்ணனை கூப்பிட்டு வந்து இப்பவே சொல்றேன்னா இல்லையா மட்டும் பாரு. மூச்சி முகரையும் பாரு. என்னடா குட்டிக்கிருவாயா, நான் உன்னை அடிக்காம விட்டா அவர் நான் அப்பாவே இல்லைன்னு நினைச்சிட்டு போயிருப்பாரு. நான் உன்னை அடிச்சனாலதான் இப்ப அவர் அப்பா நம்புறாரு பத்தியா. அதுக்குதான் உன்னை அடிச்சேன் பாத்துக்க. நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத. எனக்கு அடிச்ச அடியில உடம்பே வலிக்குதுதான். சும்மா விட மாட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.